இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. ராசி சக்கரத்தில் 8வதாக வரக்கூடிய ஒரு ராசி. இந்த 8வது இடம் அப்படிங்கிறது ஆயுள், சொத்து, நீண்ட செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு கிரகம் எந்த நிலையில் அமர்ந்திருக்கோ அதற்கு தகுந்தார் மாதிரி தான் இவங்களுக்கு பலன்கள் மாறுபடும் அப்படின்னே சொல்லலாம். உதாரணமாக 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் சொத்து விஷயத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தொழிலில், நிதியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே 8ல் குரு இருந்தது அப்படின்னா தீர்க்க ஆயுள் உடையவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது தொழிலில் வளர்ச்சி, பணவரவு சிறப்பாக இருக்கும், நிதி நிலைமை நல்லா இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் இடத்துல புதன் இருந்தார் அப்படின்னா செல்வம், புகழ், சிறந்த கல்வி இதெல்லாம் கிடைக்கும். ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமரும் போது தீர்க்க ஆயுள் உடையவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. சுக்கிரன் அமையும் போது, சுக்கிரன் ராகு அமையும் போது மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படும். மனவேதனை, ஒரு விதமான குழப்ப மனநிலை, ஒரு விதமான பய உணர்வு இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் அமையும் போது. சரி, இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய இயல்புகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் சொல்கிற இயல்புகளும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசி, ஜல ராசியும் கூட. காலபுருஷர்களுக்கு 8வது இடம். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்குது. நீர் ராசி, தேங்கிய நீரை குறிக்கக்கூடியது. கருவாடு, வடை, சாக்கடை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு நீர் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ராசியை ஒரு ஆகாத ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தந்தைக்கு ஆகாத ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் தந்தைக்கும் மகனுக்கு இடையே சின்ன சின்ன இடர்பாடுகள், சண்டை சச்சரவுகள், கொஞ்சம் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். இதை ஒரு ஊமை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மனதில் 1000 கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் ஒரு பங்கு கஷ்டத்தை தான் வெளியில் சொல்லக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். விஷப்பூச்சியான தேள் தான் இவங்களுடைய ராசி சின்னம். வவ்வால் இவங்க வீட்டுக்கு அருகிலோ அல்லது அருகில் இருக்கிற கோவில்கள்லையோ அல்லது இவங்களுடைய கோவில்கள், குலதெய்வ கோவில் இருக்கிற இடத்துலையோ வவ்வால்கள் அதிகம் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வீட்டு அருகில் இதெல்லாம் நடக்கும். இவங்களுடைய வீடை கூட கொஞ்சம் சந்தா பொந்தா வளைஞ்சு போகிற மாதிரி தான் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பவர்கள் இருக்கிற வீடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் சூது விளையாடக்கூடாது, இந்த சகனி வேலையெல்லாம் செய்யக்கூடாது, கெட்ட விஷயத்துக்கு அடிபணிந்து போகக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எதையாவது ஒன்று விற்றுட்டு தான் அந்த கடன் அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதை முன்னாடி செய்ய மாட்டாங்க. தேல் மாதிரி பின்னாடி தான் அந்த விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க. இதை இப்படி செஞ்சுருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். பெரும்பாலும் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும். முன்னாடி அதை பற்றி பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் டக்குன்னு எடுத்தவங்க கவுத்தோன்னு இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிப்பாங்க, ஏன்டா இதை அவசரப்பட்டு இறங்கிட்டுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அடி உதன இந்த மாதிரி எதுலேயும் இறங்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பின்னாடி தான் நம்ம இதை எப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பக்குவமானவங்க. பேச்சு சாமர்த்தியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். செவ்வாயோட வீடு என்பதனால போராடும் குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனோகாரகன் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு என்பதனால மனதில் கொஞ்சம் மனசஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் வளம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அதை ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். பேசியே அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. நீர் ராசி என்பதனால இந்த தன்மையெல்லாம் இவங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ராசியில் சூரியனும் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் இப்படி இருக்கு. இதனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக உங்களுடைய தந்தைக்கு சில பிரச்சனைகள் கடந்த சில வாரமாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல ஒரு சாதகமாக அதுவும் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். அப்படி வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம். பொறுமையாக இருங்க. வேகம் விவேகம் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தான் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேகம் மட்டும் இருந்து விவேகம் கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். எதிர்பாராமல் திடீர்னு செலவுகள் வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பம், ஒரு விதமான பதட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க. காலகட்டத்தில் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை நீங்களே உங்களே அறியாமல் பேசிடுவீங்க. விளையாட்டாக பேசுகிறங்கிற பேரில் பேசிடுவீங்க. அது உங்களுடைய உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொஞ்சம் மன வருத்தத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான போக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த உதவியில் அந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். வெளியில் பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஆதாயத்தை பெறலாம். மனதில் ஒரு விதமான கவலை, ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மாணவர்களுக்கு எடுக்கிற விஷயம்லாம் சின்ன சின்ன தடையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கல்விக்காக நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தை படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதை கரெக்டாக படிக்க முடியாமல் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். சரி, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்தி போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். விளையாட்டில் கூட கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். போய் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கடைசி நேரத்தில் போகிறதுனால இல்லைப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சொந்த காரியமாக ஏதாவது வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன தடைகள் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போதும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மருத்துவம், ரசாயனம் சார்ந்த தொழில் வச்சுட்டு இருக்கவங்களாம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு மருந்து கடையை வச்சுருக்கீங்கன்னா ஆப்போசிட்டாக இன்னொருத்தர் கடை திறப்பாங்க. அதனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எளிதில் மற்றவங்களுடைய கருத்துக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. மதிப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள், வேறுபாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எதிர்பார்த்த உதவி டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதனால் ஒரு சிலருக்கு மன வருத்தம், மனக்குழப்பம்லாம் ஏற்படும். மனதில் ஆன்மீக எண்ணம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு
ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உறவுகள், நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அதோட கூட கார்த்திகை தீபம் அன்று திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க. அக்னி பிளம்பாக விளங்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். பௌர்ணமி தவறாமல் கிரிவலம் சென்றுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படின்னு முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.